இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி அதுவும் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்குதுன்னும்போது யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அதுவும் நீங்களே சொன்னால் ஒழிய இது வாழைப்பூன்னு யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு வாணல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு விரல் சைஸ் இஞ்சி, 15 பல்லு பூண்டு, ஒரு தக்காளி அதை அரைச்சி வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஃபுல் வாழைப்பூவை சேர்த்து உப்பு போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி தண்ணி விடும். அந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றி மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா வெந்து வரும். இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் அரைச்ச வாழைப்பூவை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 5 நிமிஷம் கழித்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்து அதையும் கலந்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கடுகு வறுத்து அரைச்சி வச்சுருக்க அதை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டு 10 நிமிஷம் எண்ணெய் திரிய வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான வாழைப்பூ மசாலா தொக்கு ரெடி ஆகிடும். இதை 2 நாள் கூட வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ஆஃபீஸ் போகிறவங்களாம் நைட்டே செஞ்சு வச்சுட்டு காலையில் கூட எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக